படிக்கும் போது விக்கல் எடுத்து ஒருவர் வீர மரணம் அடைந்தார். விக்கல் என்ன வீர மரணம்? எது என்னது நமக்கே? அடியே ஜலஜா கரிஜா கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கடே. அடியே மூதேவிகளா 2 பேர் இருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் கொண்டாங்கடே. இந்தாங்க தண்ணி. நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன். விக்கியே உயிர் போயிரும் போல இருக்குது. 2 பேருமே கொடுங்கடி. அடியே ஏண்டி அடிக்கடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? உன்னை கல்யாணம் பண்ண உனக்கு குழந்தை இல்ல, 2ஆம் தாரமா இவளை கல்யாணம் பண்ண இவளுக்கும் குழந்தை இல்ல. உங்க மேல குறைய வச்சுட்டு எங்களை சொன்னா எப்படி? அடியா இப்பவும் நான் தெருவுல போனா 10 பொம்பளைங்க என்ன ஒரு தினுசா பாக்குறாங்கடி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வேற எதுல குறைச்சல்? மீன் சுற்றிலே கோளாறு இருக்கும்போது எத்தனை விளக்கு போட்டாலும் எரியாது. விளக்கெல்லாம் ஏற்கனவே ஃபீஸ் ஆனது போல இருக்கு, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? போடி உள்ள. நீ எங்கடி போற? டம்ளர் எடுத்துட்டு போ. இது கூடவா நான் எடுத்துட்டு போனோம்? புதுசா வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்களா பொன்னுசாமி, அவனை கூப்பிடுறேன், அவன் வந்து எடுத்துட்டு போவான். கூப்பிடவா? பொன்னுசாமி, பொன்னுசாமி. ஐயோ ஐயோ, வெட்டி வெட்டி கூப்பிடுறாளே. என்னடி பொன்னுசாமி? கிரிஜாமா கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, இந்த டம்ளரை எடுத்துட்டு போங்க. என்னடி இது? வேலைக்காரனை போய் புருஷனை கூப்பிடுற மாதிரி எங்கு எங்குன்ற? இல்ல இங்கு சும்மாதானே இருக்குன்னு உபயோகப்படுத்துறாங்க. சும்மா இருக்கதெல்லாம் உபயோகப்படுத்தலாமா? இத பாருங்க, அவர் என்னை விட வயசுல மூத்தவர், மரியாதை கொடுத்து கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடக்கூடாதா? ஐயோ கூப்பிடுங்கடி, கூப்பிடுங்க, முறை வச்சே கூப்பிடுங்க. ஏமா இந்த தட்டு புதுசாவே இருக்கு, கடையில வாங்கினதா? இல்லைங்க, என் கல்யாணத்து அன்னைக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இது யாருமே உபயோகப்படுத்தல, அதான் புதுசா இருக்கு. ஐயா நாளையில இருந்து ஐயா இந்த தட்டுல சாப்பிட சொல்லுங்க. இருக்கிற தட்டுலயே இவர் சரியா சாப்பிட மாட்டாரு, இதுல எது வேறையா? நீங்க போங்க. சரி வர்றேன். என்ன புது தட்டுன்னு 2 பேரும் டபுள் மீனிங்ல பேசிக்கிறாங்களே. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை வேலையை விட்டு போ சொன்னாலும் இவ போவிட மாட்டேன்றாள. ஐயோ ஏண்டே கிரிஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டவுசருக்கு பட்டன் தைக்கிறேன். யார் ட்ரௌசரு? நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு பொன்னுசாமி, அவரோட டவுசர். பொன்னுசாமி ட்ரௌசரா? ஏண்டே ட்ரௌசர் யார் தைச்சா? நான் தான் தைச்சேன். அளவு யார் எடுத்தா? ஒரு உத்தேசமா அளவு வச்சு தைச்சிட்டு இருக்கேன். அடி பாவி, வேலைக்கார போய் ட்ரௌசரை தைக்கிற அளவுக்கு வந்துட்டியாடி. அவன் அரை ட்ரௌசரை போட்டு காலை காட்டும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஏடாகோடமா நடக்கும்னு. உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? தீபாவளி வருது, அவரும் நம்ம வீட்டுல வேலை பாக்குறாரு. அவருக்கு டவுசர் தைக்கலாம்னு டைலர் கிட்ட போனேன், நேரம் இல்லைண்டா. அதுக்காக தான் நானே தைச்சிட்டு இருக்கேன். நம்பலாமா உன்ன? வயசானவங்களுக்கு வாழ்க்கப்பட்டாலே இப்படிதான், சந்தேகப்பட்டே சாவீங்களே. உன்னை சொல்லி குத்தமில்லடி. ஆடியில விதைக்க வேண்டியது ஐப்பசியில விதைச்சம் பாரு, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போகுது. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். பொன்னுசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பட்டன் தைக்கிறேன். பட்டன் தைக்கிறியா? ரவுக்கைக்கு. யார் ரவுக்கைக்கு? சின்னம்மா ரவுக்க. சின்னம்மா ரவுக்கைக்கு நீ ஏன் தைக்கிற? துவைக்கும் போது பட்டன் அந்து போச்சு, அதுதான் பட்டன் தைக்கிறேன். அட பாவி, இங்க என்னடா அவ ஜாக்கெட்டுக்கு நீ பட்டன் தைச்சுக்கிட்டு இருக்க, அங்க என்னடா ஓன் ட்ரௌசருக்கு அவ பட்டன் தைச்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் ட்ரௌசர் அம்மாவே தொட்டு பட்டன் தைக்கிறாங்களா? அடாடாடா, நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். இருங்க, நான் போய் அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன். இரியா, அது என்ன பச்சை? அது ஒரு ஓகேதான். அதுக்கும் பட்டன் தச்சியா? அதுக்கு கையே போயிருச்சு. அதுவும் சின்னம்மா தானா? இல்ல, இது பெரியம்மா. அது பெரியம்மாவா? அவ ஜாக்கெட்டையும் தச்சியா? அட பாவி, என் குடும்ப மானமே கிழிச்சு போச்சே. பெரியவளும் சரியில்லை, சின்னவளும் சரியில்லை, வாழ்க்கையில ஒண்ணுமே சரியில்லை. இதுதான் நமக்கு சரி. என்ன முதலாளி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க?
யாரு உங்களை புலம்ப வச்சா? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, பெண்ணை சொல்லி குற்றமாடா. டைம் வேஸ்ட் பண்ற இந்த குடி. முதலாளிக்கு முன்னால குடிக்கிறது தப்புங்க. ஆமா, குடிக்கிறதுக்கு முந்திதான் மரியாதை, குடிச்சதுக்கு அப்புறம் மரியாதை எவன்டா கொடுக்கறான்? குடி. சரி, அதையா திரும்ப. முதலாளிக்கு ஒரு மரியாதை தான். இருந்தா சரி. என்ன அதுக்குள்ள குடிச்சுட்ட பாருங்களேன். சரி சரி, இந்த இதையும் குடி. யோ, என்னமோ முதல்ல மரியாதை திரும்பி குடிச்சா, இப்ப என் முன்னாலே நின்னு குடிக்கிற. உட்கார்ந்து குடிச்சா மரியாதை இல்ல, அதனால நின்னுகிட்டே குடிக்கிறேன். குடி குடி. படிச்சு ஊத்துங்க. என்ன பக்கவாத்தியம் சரியில்லை. என்ன இதுக்கு என்ன கச்சேரி நடக்குது? அத சொல்லல. சிப்ஸா வாங்கி வச்சிருக்கீங்க, இருந்து சிக்கன் கஃபா வாங்கி வைங்க. சரி சரி, சாப்பிடு. சீக்கிரம் ஊத்துங்க. ஊத்தி இருக்கானே, அதே தெரியல அவனுக்கு. என்னங்க குடிச்சதே கொடுத்துட்டு இருக்கீங்க? என்னது? ஓவர். மிஸ்டர் முதலாளி, கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எதுக்கு? நான் உட்காந்து குடிக்கணும்டா. உட்கார்ந்து குடிக்கணும் டாவா? தேவைதான். சும்மா இந்த கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டேன் பாரு. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? இதெல்லாம் எனக்கு தான் வேணும். சரி சரி, எடுத்துக்கோ. அது என்ன கக்கத்திலே இடிக்கிட்டு இருக்கிற? பேப்பர். ஆஹா, படிக்கிறேன், கேக்குறியாடா? படி வா, படி. ஹோட்டலுக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். எது? ஹோட்டலுக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தாரா? மாவட்ட கலெக்டர் வந்தார். தமிழோட குடி இருக்குதுடா. அடிய ஜலஜா கிரிஜா, வெயிட் தாங்கல, எடுங்கடி கால எடுங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. கழுதைங்களா? இது சமயக்கார. சுமாரியா? சும்மாரியாவா? நீ எங்க இங்க வந்த? ராத்திரி நீங்க தானே இங்க படுக்க சொன்னீங்க. ஏண்டா போய் சொல்ற? படுக்கையில வந்து படுத்தது இல்லாம என் மேல கால வேற போடுற. என்னங்க நீங்க தானங்க ராத்திரி குடிக்க கொடுத்தீங்க. குடிச்சிருக்கிறியா? இல்லைங்க, வந்து வாய ஊது. குடிச்சிருக்கிற நீ? நீங்க தானங்க ராத்திரி கொடுத்தீங்க. ஏண்டா போய் வேற சொல்ற? ஐயோ, குடிப்பியா? அடிக்காதீங்க முதலாளி. ஐயோ, இனிமே நீங்க கொடுத்தா நான் குடிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க முதலாளி. அம்மா, குடிப்பியா? குடிப்பியா? ஏந்திரா, இனிமே நீங்க கொடுத்தாலும் நான் குடிக்க மாட்டேன். குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. நாதசுரமே இல்லாம வெறுங்கையில வாசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு கையே போதும். உங்களுக்கு பாட்டில திறந்த உடனே பாட்டுங்க அவன் வந்துருமே. பாட்டுமா? ஏன் போற? குடி. குடிக்கிறதா? ஐயோ, வேண்டவே வேண்டாங்க. ஏன் ராத்திரியில குடிக்க சொல்றீங்க, அப்புறம் உங்களோட பெட்ல படுக்க சொல்றீங்க, காலையில எந்திரிச்சு என்ன மாதிரி அடி அடின்னு அடிக்கிறீங்க தெரியுமா? இனிமேல அடிக்கவே மாட்டேன். குடி. ஐயோ, வேண்டவே வேண்டாங்க. நீ குடிக்கல உன் பல்ல உடப்ப. பல்ல உடப்பீங்களா? என் பல்லு மேல உங்களுக்கு என்னங்க அவ்வளவு ஆசை? உன் பல்லு பெரிய ஆன தண்டம் உடைச்சு வித்துருவேன். குடியா? வேண்டாங்க. குடி, இல்லைன்னா அடி. என்னங்க நீங்க குடிச்சா காலையில அடிக்கிறீங்க, குடிக்கல ராத்திரி அடிக்கிறீங்க. ரெண்டு அடி. வேண்டாங்க. வந்து விடுங்க கைய போட உள்ள. அம்மா அவர் என்ன அடிக்கிறாருமா? உள்ள வந்து அடிக்கிறேன். வர வர நம்ம குடும்பமா கப்பல் ஏறிக்கிட்டு இருக்குது. என்ன நீ சொல்ற? சொல்றேன், சொரக்காய் குப்பிலேன்னு. ராத்திரியான பாட்டில திறந்துக்கிறீங்க. வந்திருக்காளே சக்காலத்தி, அவளும் அடுத்த வீட்டுக்காரி மாதிரி நடத்த கட்டவளா இருக்கா. இது என்னடி பெரிய விஷயம்? வீட்டுக்கு வீடு கிணறு தாய்க்க வேண்டியதுதான். என்னால தாங்கிக்க முடியலையே. இதுல ரெண்டு போடு நல்லா தாங்கிக்குவேன். முதலாளி, முதலாளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அனுராதாவோட ஆடிக்கிட்டு இருக்க. ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? விட்டா குடும்பமே நடத்திடுவீங்க போல இருக்கு. நடத்தத்தான் பரவாயில்ல, உங்க குடும்பத்துக்கு துணி செலவு மிச்சம். என்னயா சொல்ற? அந்த அம்மா கர்ச்சீப் சைஸ்ல தானே துணியே கட்டுறாங்க. என் அணுவை பத்தி அப்படி எல்லாம் பேசாத. பேசுவேன். பேசாதறான்னா ரொம்ப அதட்டுனீங்க, சின்னம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன். சின்னம்மா கிட்டயா?
ஆமா, இப்ப சின்னம்மாவை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன், அந்த பையில பெரியம்மாவை இந்த பாக்கெட்ல வச்சிருக்கேன். அடப்பாவி, 2 பேரும் இவன் வச்சுக்கிட்டு இருக்கான். நாம அப்ப நம்ம ஏண்டா டேய், ஏன் நாட்டால உட்கார்ந்து என்னடா எழுதிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுமில்ல. கொண்டாங்க. ஐயோ, என் 2வது பொண்டாட்டி கிரிஜா பேர ஏன்டா எழுதிக்கிட்டு இருக்கிற? கிரிஜாங்கிற பேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிஜாவை என்னால மறக்கவே முடியாது. ஐயோ, அடிக்கடி கிரிஜா கிரிஜான்றானு. நிலத்துக்கு சொந்தக்காரன் நானு, வெள்ளாமே வேற ஒருத்தன் செய்ய விட்டுருவனா? விவசாயி மாதிரி பேசாதீங்க முதலாளி. வீழ்ந்தாலும் சரி, நான் வாழ்ந்தாலும் சரி, கிரிஜாதான் என் உயிர். இனிமே அவ பேரை உச்சரிச்சாலோ எழுதினாலோ தொலைச்சு விடுவேன். தொலைச்சாமா முதலாளி, என்ன நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, அந்த கிரிஜாங்கிற பேரு என் நெஞ்சில இருக்கு. என்ன எரிச்சாலும் அந்த கிரிஜாங்கிற பேரை மட்டும் எரிக்கவே முடியாது. எரிக்க முடியாதா? பாக்குறேன்டா. முதலாளி, முதலாளி, அந்த பேப்பரை கொடுத்துருங்க. முதலாளி, என்ன பண்றீங்க? எரிக்கிற. முதலாளி, அந்த பேரை எரிக்காதீங்க, அந்த பேரை எரிக்காதீங்க, அந்த பேரை எரிக்காதீங்க. உன் இதயத்துல இருந்து மாத்த முடியாதா? எரிச்சிட்டேன் பாத்தியா? இப்ப என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாத்துக்கிட்டே இருங்க. என்ன பண்ண போறான்? ஏய், எதுக்குடா தண்ணி? எனக்கு வேணாம். பஞ்சாமிர்தம் பண்ண போறியா? பாவி. முதலாளி, பேப்பர்ல இருந்த பேரை எரிச்சிட்டீங்க. இப்ப அந்த பேரு என் இதயத்துல இருக்கு. எப்படி எரிப்பீங்க? நானும் மரோச்சரித்திரா படம் பார்த்திருக்கேன். நீ எந்த படம் வேணாலும் பாடுறா. என் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவ பேரே எழுதிக்கிட்டு இருக்க, அதை நான் பொறுத்துக்கணுமா? முதலாளி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கிரிஜாங்கிறது சின்ன வயசுல செத்து போன என் தங்கச்சியுடைய பேரு. இன்னைக்கு கிரிஜாவுடைய நினைவு நாள். அதனாலதான் கிரிஜா கிரிஜான்னு பேப்பர் பூரா எழுதி வச்சிருந்தேன். என்ன, உன் தங்கச்சி பேரா? ஆமா முதலாளி, சின்னம்மா பேரு என் தங்கச்சி பேரு ஒன்னா இருந்ததுனால இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டீங்க. உங்களுக்கு வயசாக சந்தேகம் ஜாஸ்தி ஆகி போச்சு. உங்க சந்தேகத்தால கிரிஜாவோட வாழ்க்கை பாழாக்க பாத்தீங்களே. இப்போவாது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களா முதலாளி? புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிரு. இனிமே உன்னையும் சந்தேகப்பட மாட்டேன், கிரிஜாவையும் சந்தேகப்பட மாட்டேன். தெரியுமாவே? இனிமே அவ மேல சந்தேகப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? அப்ப நீங்க வாங்க. என்னது? சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போடுறதுக்காக கூப்பிட்டேன். சரி சரி சரி. திரும்பியும் சந்தேகப்படுறீங்களே. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு.